நடிகர் ரவி மோகன் அவர்களுடைய மனைவி அவங்களுடைய கோர்ட் கேஸ் பத்தி சில விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆர்த்தி தன்னுடைய குழந்தைகளுடைய பராமரிப்பு மற்றும் படிப்பு செலவுக்காக ரவி மோகன் கிட்ட இருந்து மாதம் 40 லட்சம் வழங்க கோரி மனு தாக்கலும் செஞ்சிருந்தாங்க. மனுவை விசாரித்த நீதிமன்றம் வழக்கு முடியும் வரை ரவி மோகன் மாதம் 3 லட்சம் கொடுத்தால் போதும் அப்படின்னும் சில நிபந்தனைகளோட அவருடைய மகன்களை அவர் சந்திக்கலாம் அப்படின்னும் தீர்ப்பு கொடுத்தது. நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னாடி சிலர் ஆர்த்தியை விமர்சித்து வந்த நிலையில ஆர்த்தி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவுகளை வெளியிட்டிருக்காங்க. ஒரு உறவு முறிவதற்கு மனைவி நல்ல மனைவியாக இல்லாதது காரணம் கிடையாது, கணவன் தன்னுடைய பொறுப்புல தோல்வி அடைகிறது தான் காரணம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கணவர்கள் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னும் மூன்றாம் நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது குடும்ப உறவை அழித்து விடும் அப்படின்னும் தன்னுடைய ஆதங்கத்தை பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீல் செய்யறேன் அப்படின்னு யாராவது வந்தா உங்களுடைய ஹீல்ஸாலே அடிச்சு துரத்துங்க அப்படிங்கிற மாதிரியான பதிவுகளையும் வெளியிட்டிருந்தாங்க. கெனிஷா குறித்த சர்ச்சைகள், சைபர் புல்லிங் காரணமா அவர் சோசியல் மீடியாவில இருந்து விலகினது பத்தியும் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இப்போ பலருமே ஆர்த்தி மேலதான் தவறு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளை பரப்புறதுனால அவங்களுடைய அம்மாவுமே செய்தியாளர்கள் சந்திப்புல ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காங்க. நாங்க எப்படி பிரிப்போம் அப்படின்னு நீங்க எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் எப்படா முடிவுக்கு வரும் அப்படின்னு ரசிகர்களும் ஒரு பக்கம் காத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எப்பயுமே புகார்களை அடுக்கிட்டு இருக்காங்க.